நன்றியோடு கொடுக்கிறோம். நன்மையான மாலை நேரத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அந்த கொடுத்திருக்கிற நல்ல தயவுக்காக அவரை துதிக்கிறோம். ஆராதனை பாடல் பகுதியை பொருட்படுத்திக் கொண்டு நாங்கள் ஆராதனை வேலைகள், செய்தி வேலைகள் எல்லாவற்றையும் பொருட்படுத்திக் கொண்டு நாங்கள் வந்திருக்கிறவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நாங்கள் இந்த இடத்தில் கூடி வருவதற்கு முன்பதாகவே எங்கள் நடுவில் இந்த இடத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தெய்வம், இந்த இடத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தெய்வனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படியாக சொல்கிறேன். வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே உடைய கிருபை சூட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி பண்ணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாடலை பாடி கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த மாலை நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்கும்படியாய் அவருடைய சமயத்தில் கூடி வந்திருக்கிறோம். நாம் ஆராதிப்பது எத்தனை நல்லது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிதான சாத்தியத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். தேவன் வாக்கு சொல்கிறது, இதோ மனிதர்கள் மத்தியில் அவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வாசம் பண்ணுகிற சர்வவல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தருவதாக. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. அப்பா உங்க நாமத்தில மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். இயேசுவா மசீஹா மசீஹா
ஸ்தோத்திரம் பண்ணும்படியா சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது, வானம் பூமி ஒழிந்து போனாலும் தன்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவது இல்லை என்று சொல்லும்போது எத்தனை நேரங்கள் ஆண்டவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தார். எத்தனை நேரங்களில் ஆண்டவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து அவர் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அல்லவா? அந்த உன்னதமான தேவனுக்கு ரெண்டு கரங்களை உயர்த்தி சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஆமென் அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஆண்டவரே என்னத்தான் நேர்ந்தாலும் ஆண்டவரே ஆமென் எங்களை பலப்படுத்தி உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏகா பால ரபா சதா ரபா ஏமான சம்பரியா நரதமே கவலவரபா. ஆமென். அவர் நம்மை காண்கிற தெய்வம். அவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறபடினாலே ஒரு ஆமென் எல்லா நாளும் மறக்கப்பட்டாலும் நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை மறப்பேனோ, நான் உன்னை மறந்து விடுவேனோ, நான் உன்னை மறப்பது இல்லை, நான் உன்னை மறப்பது இல்லை, மறந்து விடுவது இல்லை, மறந்து விடுவது இல்லை. எந்த சூழ்நிலை நான் உன்னை மறப்பது இல்லை, எந்த சூழ்நிலை நான் உன்னை மறப்பது இல்லை. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ சன்னமே அவன் அவர் நம்மை மறக்க மாட்டார். அவர் நம்மை மறந்து விடுகிறவர் அல்ல, அவர் நம்மை மறந்து போகிறவர் அல்ல. நம்மை நினைவில் வைத்திருக்கிற தேவன், நம்மை நினைவில் வைத்திருக்கிற தேவன், அவர் நம்மை நினைவில் வைத்திருக்கிற தேவன். ஆண்டவரே என்னை நினைவில் வைத்திருக்கிறீர்களா? என்னை நினைவில் வைத்தாண்டவரே நீர் என்னை விசாரிக்க நான் ஏமாற்றமாட்டவரே, நீர் என்னை விசாரிப்பதற்கு நான் ஏமாற்றமாட்டவரே. எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் என்னை நீர் என்னை விசாரித்தீர்கள், எனக்கு ஆதரவாய் இருந்தீர்கள், எனக்கு ஆதரவாய் இருந்து என்னை பலப்படுத்தினீர்கள். நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. அவர் வாழ்வில் நம்மை நினைத்தார். ஆமென். அவர் நம்மை நினைத்தார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். கல்யாணத்துடைய பிள்ளைகளே இந்த மாலை நேரத்தில் நம்மை நினைத்திருக்கிற ஒரு தெய்வம். ஆமென். நம்மை நினைத்திருக்கிறவர்கள் தான் எத்தனை போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்தாலும் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் அல்லவா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி உன்னுடைய கிருபை நான் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எங்களை ஜெபமான நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இகாவலரபு சகலரபா நீமான சங்கரியலரபி கவலவரபா. நன்றி இயேசுவே. அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நீதானையா இதுவரை உதவினீரே. நீதானையா இதுவரை உதவினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம்
கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல்லவா? வசனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் அல்லவா? அவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் அல்லவா? அவர் உங்களோடு கூட பேசியிருக்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் மறந்து போகிறவர் அல்ல. தேவன் மறந்து போகிறவர் அல்ல. ஆமென், அவர் நம்மை மறந்து விடுகிற தேவன் அல்ல. ஆமென், அந்த வார்த்தை சொல்கிறது, அவர் தாமதிக்கிற தேவன் அல்ல, அவர் தாமதமாய் செய்கிற தேவன் அல்ல, தாமதமாய் செய்கிற தேவன் அல்ல. நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லுவது போல இந்த ராத்திரி நேரத்தில் ஆராதிக்கிற தேவன் சொன்னவே முடிவு உண்டு. சர்வவல்லமையுள்ள தேவன் முடிவில் ஆமென், அல்லேலூயா. முடிவு உண்டு. ஆமென், எல்லாம் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆமென், எல்லாம் மாறி போகலாம். ஆனால் மாறாதவர் ஒருவர் உண்டு அல்லவா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராயிருக்கிறார். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அவர் மாறாதவராக இருந்து அவர் நம்மை நடத்துவதற்கு நல்லவர். அல்லேலூயா. நிக்கமலரவு சமலரமா நிமான சந்தரியலரதி கவலவரமா. நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே, சர்வவல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. நிக்கமலரவு நிக்கமலரவு சமலரமா நிமான சந்தரியலரா. அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய சத்தத்தை அவர் கவனிக்கும்படியாக அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை ஆராதிக்க வேண்டும் என்று, அவரை துதிக்க வேண்டும் என்று, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் இந்த இடத்தில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இமான சந்தரியலரதி கவலவரமா. நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்கள் எஜமானனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நிக்கமலரமா சமலரமா நிமான சந்தரியலரதி கவலவரமா நிக்கமலரவு சமலரமா. ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய மகிமை இறங்கி பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிக்கமலரவு சமலரமா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எத்தனை நல்லவர். வேதவசனம் சொல்கிறது, அவர் ஒருவருக்கும் தூரமாயிருக்கிறவர் அல்ல, அவர் சமீபமாயிருக்கிறார். அவர் சமீபமாயிருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் சமீபமாயிருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறவர் சமீபமாயிருக்கிறார். நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறவர் சமீபமாயிருக்கிறார். அந்த தேவனை ஆராதிக்கும்படியா, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா, அவரை துதித்து தந்த நாமத்தை மகிமைப்படுத்த நடந்து வந்திருக்கிறபடினாலே ஆண்டவரே, அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியும் என்று சொன்னது போல, அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியும் என்று சொன்னது போல, அவன் அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறியும் என்று சொன்னது போல, இந்த அபிஷேகத்தில் வாழ்வை ஊற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. அவன் அபிஷேகத்தில் வாழ்வை ஊற்றப்படுவதாக, அவன் அல்லேலூயா, இந்த அபிஷேகத்தில் வாழ்வை ஊற்றப்படும்படியாக
இல்லாத ஸ்தாபியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இல்லாத ஸ்தாபியம், எத்தனை பேருக்கு இல்லாத ஸ்தாபியத்தை அவருடைய சந்நிதியில் இருக்கும்படி கர்த்தர் நம்மை ஒரு விசை கொண்டு வந்தார் அல்லவா? ஆமென். அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிற தெய்வம் அவருடைய வேதவசனம் சொல்லுகிறது. ஆமென். அவருடைய சமூகத்துக்கு நம்மை கொண்டு வந்துச்சு. ஆண்டவர் நம்மை வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. அவர்களுக்கு நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள். நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னது போல நான் அதனை கொண்டு வந்திருக்கிறேன். தெய்வம் நம்மை நன்மையினால் திருப்தி ஆக்குவார். நன்மையினால் திருப்தி ஆக்குவார். வாயை விரிவாயிற்று நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன தெய்வம் அவர் நிரப்பி ஆசீர்வதிக்கும் வல்லவராய் நல்ல தெய்வத்தாய் கர்த்தரை துதிக்கிறோம். ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொறுத்து அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் நாம் வாசித்ததான இந்த வசனத்துல 2வது வசனத்தில் கடைசி பகுதி சொல்லும் பொழுது தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பட்சத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படியானால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொன்னால் ஒன்று அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, இன்னொன்று அவரிடத்தில் ஆளுகை இருக்கிறது. அல்லேலூயா. சிங்காசனத்தில் இருக்கிறார் என்று ஆமென் இந்த வேதவசனம் சொன்னது போல சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நம்முடைய இயேசு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். அவரிடத்தில் அதிகாரமும் அவரிடத்தில் ஆளுகையும் இருக்கிறபடினால் ஆமென் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை இவனமாக அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்ன செய்வான்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி கர்த்தர் கிருபை தருகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியானால் அவருக்குள் இருக்கிற ஆளுகையையும் அவருக்குள் இருக்கிறதான அதிகாரத்தையும் தேவன் இன்றைக்கு சபைக்குள் இருக்கிற நமக்கும் ஆண்டவர் அதிகாரத்தையும் ஆளுகையையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிகாரம் என்று சொன்னால் என்ன? நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அது கட்டப்படும், எவைகள் கட்டுகள் அவிழ்க்கிறீர்களோ அது கட்டு அவிழ்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அதிகாரம். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை ரட்சிக்கப்பட்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இன்றைக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்து கட்டுவதற்கும் கட்டவிழ்ப்பதற்கும் தேவன் உதவி செய்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதே சமயத்தில் ஆளுகை செய்கிற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே நாம் ஆளுகை செய்கிறோம் என்று சொன்னால் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், துரைத்தனத்தின் வல்லமைகள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் நில் என்று சொல்லுவது என்ன செய்கிறது? நிற்கிறது. அவைகளை நாம் கடிந்து கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் கடிந்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் நமக்கு அதிகாரத்தையும் ஆளுகையையும் தேவன் நமக்கு பாவத்தில் மரித்து கிடந்த நம்மை, உளையான சேற்றில் இருந்த நம்மை அவர் தூக்கி எடுத்து நமக்கு அவர் அதிகாரத்தையும் நமக்கு அவர் ஆளுகையையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது போல அதிகாரம் உள்ளவர்கள், ஆளுகை செய்கிறவர்களாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப இந்த அதிகாரம் உள்ள சிங்காசனத்தில் வலது வசத்தில் வீற்றிருக்கிறதான தேவன் நாம் இந்த உலகத்திலே அதிகாரத்தையும் ஆளுகையையும்
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளை, இந்த அதிகாரத்தையும் இந்த ஆளுகையையும் நாம் பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் வேதவசனம் சொல்கிறது. 1ஆம் வசனத்தில் கடைசியாக சொல்லப்படுகிறது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தையும் தேவன் நமக்கு ஆளுகை செய்கிற அந்த ஆளுகையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார். அது என்ன ஓட்டம்? விசுவாச ஓட்டம். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாச ஓட்டம். ஆமென். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் அதுதான். அதுதான் ஆண்டவர் நமக்கு பெயர் வைத்திருக்கிறார். என்ன பெயர்? விசுவாசிகள். அல்லேலூயா. விசுவாசிகளாய் இருக்கிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய ஓட்டம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடுவதற்கு, தேவன் கிருபை தருவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நியமித்த ஓட்டம். நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, அபிஷேகப்பட்டிருக்கிற தேவ பிள்ளை, ஆமென், கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு விசுவாச பிள்ளையாய் இருக்கிறபடியால் எனக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தின்படி நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த ஓட்டத்தின்படி நான் ஓடுவதற்கு கர்த்தர் ஆவியானவர் கிருபை செய்வதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் சோதோம் குமார பட்டணத்தில் அழிக்கப்படும்படியாய் ஆமென் தேவன் வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, தேவன் இறங்கி வந்து அங்கே சோதோம் குமாராவில் இருக்கிறதான லோத்துவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆமென், லோத்து நீ சம பூமியில் எங்கும் நில்லாமல் நினைச்சி ஓடிக்கொண்டிருந்து சொன்னார். லோத்து ஓடிட்டான், ஓடிட்டே இருக்கிறான். ஆனா லோத்து நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? பின்னிட்டு திரும்பி பார்த்தபோது என்ன ஆயிட்டாங்க? உப்பு தோணாம. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு நிறைய பேருக்கு உப்பு வியாதி கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த குழம்புல உப்பு போட முடியல. உப்பை கண்டாலே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எங்கேயாவது பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாத அளவுக்கு நான் முன்னிட்டு ஓட எனக்கு கிருபை தான் ஆண்டவரே சொன்னா கர்த்தர் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார். ஆண்டவர் சொல்லுங்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் அது பரிசுத்தமாய் ஓடுவதற்கு ஆண்டவர் சொல்லுகிற, நான் காண்பிக்கிற அந்த மலைக்கு ஓடிப்போ அப்படி சொல்றாரு. ஆமென். அவன் சோதோம் குமார பட்டணத்தை விட்டு லோத்து ஓடி போகிறான். தன் பிள்ளைகள் ஓடி போகிறார்கள். ஓடி போய் கொண்டிருக்கிறதான நேரத்தில் ஆமென் பின்னிட்டு திரும்பி பார்க்கிறது. அல்லேலூயா. விசுவாச பிள்ளைகளாக கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாக நம்மை பின்னிட்டு திரும்பி பார்க்குவதற்கு அநேக வாய்ப்புகள் இந்த உலகத்தில் வரும். அநேக சூழ்நிலைகள் உலகத்தில் வரும். அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எந்த சத்தத்தையும் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கென்று ஒரு கோடு இருக்கிறது. அந்த கோட்டின்படி நாம் ஓடிக்கொண்டே இருப்போமே. ஆனால் நமக்கு எங்க போய் நிற்க வேண்டுமோ அந்த இடத்தில் நின்று பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள முடியும். ஆமென். அவன் ஓடுவதை விட்டுட்டு வேற எங்கேயோ ஒரு சத்தத்தை வரதை கேட்கிறது என்று சொல்லி சத்தத்தை கேட்பானால் ஆமென் எங்கிருந்து வருகிற சத்தம் என்பது தெரியாது. ஆனால் எங்கேயோ ஒரு சத்தம் வருகிறது, அந்த சத்தத்தை கேட்பானால் அந்த சத்தத்தை கேட்கும் போது அவனால் ஓடவே முடியாது. அவர்களால் ஓடவே முடியாது. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் ஒரு பக்கத்தில் ஆவியானவர் பேசுகிறார், உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீ ஓடிக்கொண்டே இருந்து ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் இன்னொரு விதத்தில் சத்துரு சொல்லுகிறான், இதற்கு முன்பு எத்தனை பேர் ஓடினவர்கள் ஓட்டத்தை துவங்கினார்கள், ஆனால் அவர்கள் ஓட்டத்தை முடிக்கவில்லை. ஆனால் நீ ஓட்டத்தை துவங்குகிறாய், உன்னால் முடிக்க முடியாது என்று சத்துரு நம்மை பார்த்து அநேக நேரங்களிலே அவன் பேசுகிறவனாய் இருக்க சொல்லணும். நம்ம சொல்லணும், ஆமென், துவங்குகிறவர் அவர், முடிக்கிறவருமாய் தேவன் இருக்கிறார். ஓட்டத்தை தொடங்கினவர், ஆமென், ஹல்லேலூயா. ஓடுவதற்கு ஆண்டவர் எனக்கு பலப்படுத்துவார். காரணம் என்று சொல்ல கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அவர் ஓடுவதற்கு கர்த்தர் நமக்கு கால்களை அல்ல மான் கால்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு மான் கால்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். மான் எப்படி ஓடும்? எப்படி ஓடும்? எப்படி ஓடும்? துள்ளி குதித்து வேகமாய் ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படி துள்ளி குதித்து வேகமாய் ஓடுகிறது போல ஆவிக்குரிய கடைசி நாட்களில் இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய ஒரு மானானது அது துள்ளி குதித்து ஓடுமையானால் அது ஒரு வாஞ்சோடு, ஆமென்,
நீரோடைய வாஞ்சித்தது கதறிக்கொண்டு ஓடுமையானால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் நானும் அதை விட மேலானவர்கள். ஹல்லேலூயா. அதை விட மேலானவர்கள். கர்த்தர் நம்ம ஓடுறதுக்கான வான்கால்களை போல தர்றார். ஜம்ப் பண்ணி ஓடிட்டே இருக்கணும். ஆமென். எந்த ஆபத்துகளில் சிக்கிக் கொள்ளும்படி அல்ல, பாவத்தில் சிக்கிக் கொள்ளும்படி அல்ல, உளையான சேற்றில் சிக்கிக் கொள்ளும்படி அல்ல. சிக்கிக் கொள்வதற்கு பல வாய்ப்புகள் வந்திருந்தாலும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஓட்டத்தில் வேதம் சொல்கிறது பொறுமையோடு கூட ஓட கடவுள். அந்த வாழ்க்கை ஓட்டம் ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஒரு பொறுமையோடு கூட நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓடுவதற்கு ஆவியானவர் கிருபை செய்வதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு சில பாதைகளை கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சில நேரங்களிலே தேவன் நமக்கென்று ஒன்று நியமித்து வைத்திருக்கிறார். ஆனால் சில நேரங்களிலே தேவன் நமக்கு நியமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாம நாம நியமித்திருக்கிற நிறைய காரியங்கள் இருக்கிறது. இருக்குதா இல்லையா? நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோமா இல்லையா? நிறைய காரியங்களை திட்டம் பண்ணி வச்சிருக்கோம். நிறைய காரியங்களை திட்டம் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆமென். நமக்கு நம்ம சொல்றாங்க என் வழி இயேசுதான் வழியா இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க என் வழி தனி வழிமா. அல்லேலூயா. அந்த வழி பரிசுத்த வழியா இருந்தா நல்லதுதான். அல்லேலூயா. அந்த வழி பரிசுத்த வழியா இருந்தா நல்லது. பரிசுத்த வழியா இல்லாமல் தீட்டுள்ள வழியில நாம் கடந்து போவோமே ஆனால், தீட்டுள்ளதான சூழலில் கடந்து போவோமே ஆனால் ஆமென் அது அழிவை கொண்டு வரும். ஆனால் பரிசுத்த வழியில் நாம் நடப்போமே ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஆமென். சஞ்சலமும் தவிப்பும் ஆமென் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் இருக்கும். யார் மேல? பரிசுத்த வழியில் மேல நடக்கிறவங்க மேல. ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவங்க மேல சஞ்சலமும் இருப்பதில்லை, தவிப்பும் இருப்பதில்லை. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை மேல் இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஆராதனைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் தேவன் நம்மை சும்மா கொண்டு வரல, நமக்கு ஒன்று நியமிச்சு ஆண்டவர் வந்திருக்கிறார். அந்த விசுவாசிக்கிறவங்களே சொல்லுங்க, நமக்கு ஒன்று ஆண்டவர் நியமித்து வந்திருக்கிறார். சில நேரத்தில் ஆராதனைக்கு வரும் பொழுது சில நேரங்களில் நாம் ஒன்றை நியமித்து ஆண்டவர் சமூகத்திற்கு வருவோம். ஆண்டவரே என் வாழ்க்கையிலே என்னுடைய காரியம் இப்படியாக இருக்கிறது, இதை நீர் எனக்கு செய்ய வேண்டும் என்கிற சூழ்நிலையை நாம் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவரே நம்ம கொண்டு வந்தது எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவருக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறேன், எனக்கு இன்னைக்கு நீங்க என்ன நியமிச்சிருக்கீங்க அதை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அதை நான் பெற்றுக் கொள்கிறேன் ஆண்டவரே, அதை பெற்றுக்கொண்டு ஓடுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, பெற்றுக்கொண்டு என்னோட வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கணும், நான் எங்கே நிற்கவே கூடாது. ஹல்லேலூயா. 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 வண்டி ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணணும்னு வைங்களேன், என்ன ஆயிரும்? பேட்டரி லோவா இருக்கும். அப்புறத்துக்கு 3 பேர் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. அப்போ போய் வீட்டில் என்ன செய்யறாங்க? தள்ளிடுறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறோம்? வண்டி தள்ளணும். அது அப்படியே மறுபடியும் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணாம இருந்தா தள்ளுனாலும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் தள்ளினாலும் ஸ்டார்ட் ஆயிரும் ஒரு வாரத்துல. இன்னும் ஒரு வாரம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா தள்ளுனாலும் என்ன செய்யாது? ஸ்டார்ட் ஆகும். அப்ப அதை என்ன செய்யும்? அதுக்கப்புறம் பேட்டரி கழட்டி கொண்டு போய் சார்ஜ் போடுற இடத்துல அதை கொண்டு போய் கொடுத்து அந்த சார்ஜ் போட்டு வந்து மறுபடியும் சார்ஜ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகும். பரவாயில்ல, நான் ஏற்கனவே சார்ஜ் பேட்டரி ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டேன், அதை மறுபடியும் ஒரு 2 வாரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சா அது தள்ளாலும் ஸ்டார்ட் ஆகுமா எனக்கு தள்ளலான்னு தெரியுமா? அது அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரங்களிலும் ஆவிக்கேற்ற நிலைமைகளில் ஆவிக்குரிய வாழ்க்கைகளை நாம தேவன் நமக்கு நியமித்திருக்கிற பாதை ஓடிட்டே இருக்கணும். கர்த்தர் நடத்துவா. தேவன் ஆண்டவர் நடத்துவதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராக தேவன் இருக்கிறார். ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார். அந்த நியமனத்தின்படி ஓடுவதற்கு நாம் அர்ப்பணிக்கப்பட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதிலே ஆண்டவர் நமக்கு ஒரு லக்கை கத்த வைத்திருப்பார். அந்த லக்கின்படி ஓடும் பொழுது நிச்சயமாய் வெற்றி பெற ஆவியானவர் உதவி செய்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், நான் ஓடுகிற ஓட்டம் விருதுவாய் அல்ல, நான் ஓடுகிற ஓட்டம் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடவில்லை, நான் ஓடுகிற ஓட்டம் நிச்சயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவ ஜீவன் என்பது தேவனோடு கூட ஒரு நிச்சயமுள்ள வாழ்க்கை, நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, நிச்சயிக்கப்பட்டவர்களாய் அவரை சார்ந்து நமக்கு நியமித்திருக்கிறது. ஓட்டத்தில் நாம் ஓடுவோமேனால் கர்த்தர் நம்மை
நடத்துவார். ஆண்டவர் நம்மை நடத்துவார். தேவன் நம்மை நடத்தி செல்வதற்கு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒன்று நியமிச்சிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒன்று நியமிச்சிருக்கிறார். அந்த நியமிச்சிருக்கிற காரியம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நான் ஒண்ணு நியமித்து உங்களுடைய சமூகத்தில் வரலாம், ஆனால் வந்திருந்தாலும் அதை உங்க கருத்துல கொடுத்துட்டு உங்ககிட்ட என்ன இருக்குதோ நீங்க எனக்கு என்ன கொடுக்க விரும்புறீங்களோ அதைத்தான் பெற்றுக்கொண்டு திரும்ப போன ஆண்டவரே என்று வாஞ்சையோடு வறுமையானால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். அது ஒரு வேதனையா ஆண்டவர் கூட்ட மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் ஒன்று வருகிறது என்று சொன்னால் அதோடு தேவன் ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து கர்த்தர் வேதனையை கூட்டுவதில்லை. ஆனால் நாம ஒன்று நியமித்தோம் என்று சொன்னால் அதோட ஐஸ்வர்யம் பெருகும், அதோடு சேர்ந்து என்ன பெருகும்? வேதனைகளும் பெருகும். ஆனால் தேவன் நமக்கு ஒன்று நியமித்து கொடுக்கும் போது ஆமென் அதோட வேதனையை ஆண்டவர் கூட்டுவது இல்லை. அல்லேலூயா. அதோடு ஆண்டவர் வேதனையை தேவன் கூட்டுகிறவராய் அல்ல, தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அப்படியே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் ஆமென் அவர் சிங்காசனத்தில் வலது வருஷத்தில் பெற்றிருக்கிறபடியால் ஆமென் அந்த ஆளுகை செய்கிற அதிகாரம் உள்ள தேவனை சந்திப்பதற்கு நமக்கும் அந்த பாதை வழி நாம் ஓடி ஆமென் அவருடைய சமூகத்தில் இருக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது வாசிக்கும் பொழுது அதே வசனம் 2 வசனத்தான் பிரசங்கம். அல்லேலூயா. ஓடுகிற ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த ஓட்டம் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் ஓடிட்டு தான் இருக்கிறோம், யாரும் ஓடாம கிடையாது. காலையில் 5 மணிக்கு முடிச்சா நைட்டு 10 மணி வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம், வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம், பிரயாசப்பட்டுட்டே இருக்கிறோம், எல்லாமே செய்துட்டு ஓடாம யாருமே கிடையாது. பகல்ல கூட தூங்குறதுக்கு என்ன செய்யற சிலனைக்கு நேரமே கிடையாது. வீட்டுல நைட்டு 10 மணி ஆச்சுனாலும் வீட்டுல இருக்கிற வேலைகள் முடிப்பதற்கு கூட நேரம் இல்லை. அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் எப்பேற்பட்ட ஓட்டத்தில் நாம் ஓடிக்கொண்டிருந்தாலும் இயேசுவை நோக்கி ஓடணும். அல்லேலூயா. அவர்தான் இயேசு. இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை தரணும். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஓடுனா ஆமென் வேதம் சொல்கிறது அவர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஓடுனா தூக்கி நிறுத்துவார். ஆனா மனுஷனை நோக்கி ஓடுனா நம்மளை தள்ளி விட்டது மாத்திரம் இல்லாம அதுக்கு மேல என்ன செய்வாங்க? மேலே ஓடிட்டு போகும். அல்லேலூயா. ஆமென். ஆனால் இயேசுவை நோக்கி ஓடணும்னு சொன்னா இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டங்கள் இருக்குமே ஆனால் ஆமென் அவர் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஓடணும்னா அவர் தூக்கி நிறுத்துவார். இயேசுவை நோக்கி ஓடணும்னா அவர் எங்க சுமக்கணும் அங்க சுமப்பார், எங்க இறக்கி விடணும் அங்க இறக்கி விடுவார், எங்க நடக்க சொல்றாங்க அங்க நடக்க வைப்பார், எங்க ஓட வைக்கணுமோ அங்க ஓட வைப்பார். ஆமென். இயேசுவோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை தேவன் ஆமென் கர்த்தர் ஆவியானவர் நமக்கு கொடுப்பதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க இயேசுவோடு தான் நடக்கிறோம், 24 மணி நேரம் இயேசு நம்ம கூட இருந்துச்சு, ஒரு 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணட்டா இயேசு எப்படி இருப்பாரு? உங்க வீட்டுக்குள்ள இல்லைன்னா நீங்க தான் இருக்கிறீங்க, என் வீட்டுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கிறேன், ஐயா வாங்க நாம வாங்க அப்படின்ட்டு கதை திறந்து உள்ள விட்டுட்டு உட்காருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு முழுதும் நான் பேசுறதுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? போய் பாஸ்டர் வீட்டுக்கு வாங்க சார். பாஸ்டர் ஒரு வார்த்தை கூட உட்கார்ந்து சில பேசவும் இல்லை, தண்ணி குடிக்கன்னு கேட்கல. அப்புறம் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? காப்பி குடிச்சிட்டு இருக்காரு, சாப்பிட்டு இருக்காரு. சாப்பிட்டு கொஞ்சத்துல ஆலய காண போய் தூங்க போயிட்டாரு. ஆனா ஏன்ட்ட என்ன செய்யல? ஒரு வார்த்தை கூட சாப்பிட்றீங்களான்னு கேட்கல, தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்கல, ஏதாவது வேணுமான்னு கேட்கல. அப்படி கேட்காம இருந்தா நீங்க என்ன முடிவு பண்ணுவீங்க? நீங்க இனி வாழ்க்கையில அது ரத்தராஜ் வேற பாஸ்டர் நான் சொல்லல, ரத்தராஜ் பாஸ்டர் வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. ரத்தராஜ் பாஸ்டர் வீட்டுக்கு போனா ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல? கேட்கல. எப்படி அவங்க வீட்டுக்கு போக முடியும்? இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். இயேசுவை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வச்சுட்டு நம்ம அவர்கிட்ட பேசாம இருக்கோம். ஆனால் அவரு இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு என் பிள்ளை பேசுமா, நாளைக்கு இல்ல இன்னொரு நாள் என் பிள்ளை பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு இரவும் பகலும் அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்.
இருக்கிறார். என் பிள்ளை எப்பமாயும் பேசுமா என்று பேசுமா பார்த்துட்டே இருப்பாரு. நம்ம பேசட்ட உடனே சின்ன கஷ்டத்தை கொடுத்துருவோம். உடனே சின்ன கஷ்டத்தை கொடுத்து அப்புறம் தான் நமக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுதான் எங்க இருந்து அழுக வருமோன்னு தெரியல. அழுக தாரத்தாரையா நமக்கு என்ன செய்றோம்? கஷ்டம் வந்துட்டா கண்ணில் என்ன செய்றோம்? தாரத்தாரையாயும் கண்ணீர் வந்துடும். ஆண்டு கஷ்டத்தை கொடுப்பாரா, பரவாயில்ல இப்பதான் கொஞ்சம் இருதயம் உடைக்க ஆரம்பிச்சிருக்கு. கடைசி பார்த்துட்டு கடைசி ஆரம்பிச்சுவார், நீ அழாதே நான் உன் கூட இருக்குன்னு சொல்லி வாக்குதான் கொடுத்துட்டு சொல்லுவாரு. போயிட்டே சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா நம்ம கர்த்தரை துதிக்க மறந்துட்டோம். அதெல்லாம் ஆண்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை நமக்கு கொடுத்துட்டு நம்ம அவரை துதிக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், இரண்டாவது இயேசுவை நோக்கி நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சொல்லப்படுகிறது ஆமென், நம்முடைய ஆமென் நாங்க சொல்ல சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். முதலாவது நியமித்த ஓட்டம், இரண்டாவது இயேசுவை நோக்கி ஓட வேண்டும், மூன்றாவது நம்முடைய நம்பிக்கை உள்ள ஓட்டமாக இருக்க வேண்டும். நம்ம துவக்கிறவர் அவர்தான், முடிவு வரைக்கும் அவர் என்ன செய்வார்? நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் முடிவு வரைக்கும் தேவன் நடத்தி சொல்லுவதற்கு கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஆமென் லாக்டவுன் போட்ட நாட்களில் இருந்து ஆண்டவர் ஆமென் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். வாடகை கொடுக்க, சாப்பாட்டுக்குரிய காரியங்களில் கொடுக்க கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். ஒவ்வொரு வாரத்திலே காணிக்கை எடுத்துட்டாலும் ஆனால் ஆமென் உங்களுடைய உற்சாகமான காணிக்கை எல்லாவற்றையும் கொடுத்து ஆமென் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நேற்றைய தினத்துல ஒரு சகோதரர் ஒரு காணிக்கை கொடுத்தார். ஆனா எனக்கு அவங்களை இதுவரைக்கும் நான் பார்த்ததும் கிடையாது, அவங்களை இது வரைக்கும் எனக்கு தெரியும் செய்யும். ஆனா வள்ளியூர்ல அந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போட்டு காணிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு யாருமே தெரியாது, யாருமே தெரியாது. இது வரைக்கும் நான் அவங்களை பார்த்ததில்லை, பேசுனதும் இல்லை. ஆனா ஆண்டவர் செய்வார், அவரை நோக்கி நம்ம ஓடணும்னா விசுவாசத்துல உறுதியா இருந்தோமே, ஆனால் விசுவாசத்துல துவக்கினவர் ஆமென் முடிவு வரைக்கும் நம்ம நடத்துவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆமென் விசுவாசத்தை ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசத்துல ஆரம்பிப்போம், சில முடிக்கும் போது எதில் முடிச்சிருவோம்? அவிசுவாசத்தில் முடிச்சிருவோம். இல்ல ஆமென் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி விசுவாசம் இருந்ததோ அது வரைக்கும் முடிவு வரைக்கும் அந்த விசுவாசம் இருக்கு. நோவாவை பார்த்து கர்த்தர் பேழையை கட்ட சொல்லியிருந்தார். ஆமென் அந்த பேழையை கட்டுறதற்கு 120 வருஷம் ஆகிறது. அந்த பேழையை கட்டுகிறான், கட்டி கொண்டிருக்கிறதான நேரத்தில் எல்லாரும் வந்து அவனை செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம தான் ஒரு வீடு கட்டணும், 120 வருஷம் அந்த வீட்டை கட்டணும்னா ஊராக நம்ம பார்த்துட்டு சொல்லுவாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் நானும் ஒரு வீட்டை கட்டணும், 120 வருஷம் அந்த வீட்டை கட்டிட்டு இருந்தா போராட்கள் வரலாற்றுலாம் நம்ம என்ன சொல்லுவாங்க? அதனாலதான் பாசனம் வீடை கட்டுறது இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். 120 வருஷம் கட்டிட்டு இருந்தா போராட்கள் வரலாற்றுலாம் சொல்லுவாங்க. இந்த இடத்தை அப்பவே வாங்கும் போதே நான் சொன்னேன், இது என்ன இடம்? இதுதான் கிராசிங் இருக்கு. என்ன கிராசிங்? எந்த கிராசிங்கா இருந்தாலும் ஆவியானவர் அசைவாடுகிறார். அல்லேலூயா. எத்தனை ஆமென் வானமண்டலத்தில் எத்தனை கிரியைகள் நடக்க ஆரம்பித்தாலும் தேவன் கிரியை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் கடந்த வருஷங்களில் ஒரு வீட்டில் குடியிருக்கும் போது அதற்கு அந்த பக்கம் ஒரு 5 லைன் வீடு உண்டு. நாங்கள் அங்கே குடியிருந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எங்களை பார்த்து சொன்னாங்க, போய் இந்த வீட்டுக்கு நீங்க வர்றீங்க? ஆமா, இந்த வீட்டுக்கு தான் வரணும், இதுல நீங்க இருக்கவே முடியாது. நாங்க சரி பரவாயில்ல, வேற வழி இல்லை, ஊருக்குள்ள வீடு கிடைக்க மாட்டேங்குது, பரவாயில்ல இந்த வீட்டுல இருப்போம் அப்படி சொல்லி இருந்தோம். அவங்க கேட்கிறாங்க, நைட்டெல்லாம் சல்லு 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 அப்படின்னாங்க. நானும் சரி இவங்க சொன்ன மாதிரி சத்தம் கேட்கும் போல அப்படின்னு நானும் பார்த்தா ஒரு நாள் சத்தம் கேட்கல, கேட்டதே கிடையாது. ஆனா அவங்க கேட்குன்றாங்க, எனக்கு கேட்கல. நான்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எல்லாருமே கேட்குன்னு சொல்றாங்கப்பா, நானும் ஒரு நாள் கேட்கணும் அப்படின்னு ஆர்டர் அனுப்பிச்சிருக்கேன். சல் 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 சத்தம் கேட்டுச்சு. அன்னைக்கு அதை கடிந்து கொண்டோம். அதுக்கப்புறம் அந்த சத்தமே அங்கே இல்லை. அல்லேலூயா. குடும்பமாய் ஜெபித்த போது தேவன் அந்த இடத்தில்
இருக்கிற எப்பேற்பட்ட ஆவிகள் கிரியை செய்தாலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தமே அல்லாமல் வேறொரு சத்தத்தை ஆவியானவர் கேட்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிற தேவன் அல்ல. எத்தனை ஆவிகள் இருந்தாலும் வாமேன் கர்த்தர் வாக்கு சொல்கிறது, இயேசுவின் நாமம் சொல்லும்போது அவருடைய நாமத்திற்கு எல்லாம் என்ன செய்கிறது? நம்மளை தவிர இதெல்லாம் கீழ்ப்படியுது. ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய காரியங்களுக்கும் ஆமென் எல்லாம் கீழ்ப்படுகிறது, நம்மளை தவிர. ஹல்லேலூயா. நீங்க நல்லா உண்டு. நீங்க தலவாக நித்திய கிருபை சபையில இருக்கிறவங்கலாம் ரொம்ப நல்லா உண்டு. நீங்களா அப்படியே கீழ்ப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. உங்களை சொல்லலாம். ஹல்லேலூயா. நீங்க அப்படியே செயல்படுத்துகிற ஆவியானவர். ஆனால் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தை துவக்கி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே துவங்கி இருக்கிற நாம விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, எதிர்காற்று வரட்டும், போராட்டங்கள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், என்ன வந்தாலும் சரி, அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், எப்பக்கம் நாங்கள் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போவதில்லை, மடிந்து போவதில்லை. நாம் தேவன் தாவீது சொல்கிறான், அவரை வெகுவாய் தண்டித்தாலும் என் தேவன் சாவுக்கு ஒப்புக் கொடுக்கிற தேவன் அல்ல. விசுவாசத்தை துவக்கி இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் உங்களை என்னையும் கொடுத்து விட்டோமேனால் அவர் முடிவு பரிந்து நாம் நடத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவக்கிறவர், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை துவக்கி இருக்கிற தேவன். நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன விசுவாசம்? நான் ஓடுகிற வரைக்கும், நான் என் ஜீவன் இருக்கும் வரைக்கும், எனக்குள் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இயேசுவை விட வேற ஒன்றும் எனக்கு மேலானது கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவை விட மேலானது ஒன்றுமில்லை. அவர் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிற தேவன் அதை முடித்துக் கொடுப்பதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமை பார்த்து பலி செலுத்தும்படியாய் ஆண்டவர் கேட்கிறார். ஈசாக்கும் ஆபிரகாமும் மலை மேல் ஏறி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈசாக்கு எப்பா எல்லாமே இருக்கிறப்பா, அட்டுக்குட்டிங்க எல்லாமே பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளும் விசுவாசத்திலே ஆபிரகாம் ஆமென் துவக்கினவர். அவர் பலி செலுத்தும்படியாய் சொல்லியிருக்கிறார். அவர் துவக்கி இருக்கிறார். முடிவு வரைக்கும் நான் அவருக்கு வாக்கு கொடுத்தேன், பிள்ளை நான் பலி கொடுப்பேன் வாக்கு கொடுத்துட்டேன். அதை முடிக்கிற வரைக்கும் வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டேன், திரும்ப மாட்டேன். மலை மேல ஏறி போறான், பிள்ளையை கட்டி வைக்கிறான். அப்பதான் சொல்ல, ஆபிரகாமே அவன் பிள்ளையான கைப்படாதப்பா, உன் விசுவாசத்தை அறிஞ்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தை அறிந்திருக்கிற அந்த வாழ்க்கையை தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். எனக்கு 2வது முறை ஆபரேஷன் கால்ல பண்ணப்பட்டிருக்கும் போது ஆராதனைக்கு போக முடியாது. அப்ப டாக்டர் சொல்லிட்டாங்க, ஐயா நாளை காலையில் என்ன கொண்டு போய் அந்த படி இறங்குறதுக்கா அந்த படி பக்கத்தை கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு. எதுக்கு பாஸ்டர் இல்லை, அங்க நடக்கிற ஆராதனை என் காலில் நினைச்சுட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். அதனால நீங்க ஆண்டவர் காலோட நடக்க வச்சிருக்காரு. இல்லைன்னா அந்த காலெல்லாம் ஆமென் அது அழுகின நிலைமையில் இருந்த அந்த கால்கள் இன்னைக்கு நிற்கிற ஓடுற செயல்படுத்துகிறேன்னா ஆண்டவர் மேல அந்த விசுவாசத்தை வச்சு, ஆண்டவரே நீங்க எனக்கு ஜீவன் கொடுக்கணும், கால் கொடுக்கணும், எழுந்து இருக்கணும். ஆண்டவரே என்ன நிலைமையில இருந்தாலும் நான் கர்த்தர் ஆராதிக்கிறது விட்டுறக்கூடாது. ஆண்டவரே ஆராதிக்கணும்ன்ற ஒரு வாஞ்சை நமக்கு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்கு வரும்போதுதான், அந்த வாஞ்சையை பார்த்துதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவன் ஆசீர்வதிக்க முடியும். தேவன் அவர் மேல் வாஞ்சையா இருக்க வேண்டும். அவரெல்லாம் வேற ஒன்றும் நமக்கு இல்லை. விசுவாசத்தை துவக்கினவர் நம்முடைய வாழ்க்கையில் துவங்கும் போது என்ன உற்சாகம் இருந்ததோ அந்த உற்சாகத்திலே ஓடிட்டு இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் கூட குறைஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆமென் எனக்குன்னு நியமித்திருக்கிறார் ஓட்டத்தில் ஓட எனக்கு உதவி செய்யுங்க, இயேசுவை நோக்கி ஓட எனக்கு உதவி செய்யுங்க, விசுவாசத்தை துவைத்து இருக்கிறீங்க ஆண்டவரே முடிவரைக்கும் என்ன நடத்துங்க என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கேட்போமேயானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து அந்த வசனத்தை நீங்க வீட்டில் வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நான் சில வசனங்களை மாத்திரம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். இங்க வாசிக்கும் பொழுது அங்கே கடைசி வரி சொல்லுகிறது, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர். 2வது சொல்லும் போது 7ஆம் வசனத்தில் சொல்லும் போது
நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். மூன்றாவதாக ஆமென் 9ஆம் வசனத்தில் சொல்லும்போது உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். 10ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது ஆமென் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினேன், இரண்டாவது ஒரு சித்தத்தை செய்வதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்தார். மூன்றாவதாக அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே வேதத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிற அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே இயேசுவை நோக்கி ஓடுவதற்காகத்தான் இயேசு உலகத்தில் என்ன செய்தார்? நம்மளை போல ஒரு மனுஷனாய் பிறக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மரியாளுடைய வயிற்றில் அவர் பிறந்தார். அவர் வாழ்ந்தார், ஒரு வாலிபனாய் வாழ்ந்தார். ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும் பொழுது ஆமென் உங்களுக்காக எனக்காக ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி உங்களுக்காக எனக்காக அவர் ஒப்பு கொடுத்திருக்கார். அவர் மரிக்கணும் இன்னைக்கு நம்மெல்லாம் என்னைக்கோ மரித்து போக வேண்டிய ஆட்கள். அவர் நமக்காக மரிச்சதுனாலதான், அவர் நமக்காக தன் ஜீவனை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கைகளை இம்மட்டும் தேவன் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். இரண்டாவது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி வருகிறார். ஆமென். காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரி ஆமென் இயேசுவை காட்டிக் கொடுத்தார்கள். காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த காரியத்திலிருந்து பார்க்கும்போது விசாரிக்கப்படுவது எத்தனை பேர் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள். ஒரு குற்றமும் செய்யாத அவரை குற்றம் சாட்டினார்கள். அவரை அடிக்கும்படியாக ஆமென் சிலுவையை தோளில் எடுத்து சுமந்து கொண்டவருடைய அத்தனை கஷ்டங்கள், அத்தனை பாடுகள் எல்லாவற்றையும் அவர் சொல்றாரு, இது நான் அடிக்கப்படுவது ஆண்டவருடைய சித்தம். ஆமென். நான் இந்த பாதை வழியாய் போவது ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டு சித்தத்தின்படி அவர் ஒப்புக் கொடுத்ததுனால்தான் இன்றைக்கு அவருடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எதற்காக? ஆமென். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதையை ஓடுவதற்கு, இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு, விசுவாசத்தில் துவங்கி இருக்கிறவரை பின்பற்றுவதற்கு தேவன் கிருபை தருவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவுக்கு நியமிக்கப்பட்ட பாதை அவர் சரியாய் ஓடினார். இயேசுவுக்கு நியமிக்கப்பட்ட பாதை என்ன? அவருக்கு மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த மரணம் என்பது அவருக்கு தெரியும். அந்த பாதை, அந்த தேவ சித்தத்தை கடைசி வரைக்கும், அந்த மரணம் வரைக்கும் அவர் நியமித்த பாதை ஓடிக்கொண்டே இருக்கிறார். கட்டி கொடுக்க போறான்னு தெரியும், சிலுவையில் அறையப்பட போகிறான் என்று தெரியும். ஆனாலும் அவர் ஒரு வாக்கு கூட என்ன செய்யல, பேசவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு வாக்கு கூட சொல்லாத நிலைமையில் இருக்கிறது. காரணம் என்ன? உங்களுக்காக எனக்காக அத்தனை கஷ்டப்பாடுகள் அவர் பட்டிருக்கிறார். ஆமென். அந்த கஷ்டப்பாடுகள் பட்டிருக்கிற தேவன் தான் நம்மை பார்த்து சொல்றார், உங்களுக்கு ஒரு ஓட்டம் இருக்குது. ஆமென். உங்களுக்கு ஒரு நியமித்திருக்கிற ஓட்டம் இருக்குது. அந்த ஓட்டத்தில் நீங்க சரியா ஓடுங்க, இயேசுவை நோக்கி ஓடுங்க. விசுவாசத்தை துவைக்க இருக்கிறவரை ஆமென் முடிவு வரைக்கும் நடத்துகிறவரை நோக்கி நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனால் ஆவியானவர் நம்மை நடத்தி செல்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை அன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருக்கு எல்லா அதிகாரமும் இருந்தது. அவர் நினைச்சிருந்தா எங்கேயாவது செஞ்சிருக்கலாம், இவங்களை காட்டி கொடுக்கிறது முன்னாடி எங்கேயாவது நினைச்சிருக்கலாம், அவர் ஓடி இருக்கலாம், மறைஞ்சிருக்கலாம், எங்கேயோ போயிருக்கலாம். ஆனா ஓடலை. ஏன் தெரியுமா? ஒரு கூட்டம் எனக்கு பின்னே ஓடி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அந்த கூட்டத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே உமக்கு பின்னே ஓடி வர எனக்கு திருவத்தான் ஆண்டவரே, வேற எதுக்கு பின்னாடி நான் ஓடக்கூடாது. ஆமென். வேற எதுக்கு பின்னாடி ஓடக்கூடாது. என் ஆசை எல்லாம் என் நீர்தான் ஆண்டவரே, உமக்கு பின்னே ஓடி வருவதற்கு என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் அவருக்கு பின்னே ஓடி வர கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. நமக்கு நியமித்த ஓட்டம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஆமென், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 36ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார் சொன்னால், ஆமென், தம்முடைய சீசர்கள் எல்லாரும் வருகிறார்கள். சீசர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே இங்க போஜனம் பண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் போய் ஆகாரத்தை வாங்கி கொண்டு வருகிறோம் என்று இயேசுவிடத்தில் கேட்டபோது இயேசு சொன்னார், 4ஆம் வசனத்தை 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. 34 வாசிங்க. நான் என்னை அனுப்பினருடைய சிங்கத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. சீசர்கள் ஆண்டவரிடம் சொல்றார், ஆண்டவரே நம்ம போஜனம் பண்ணணும், ஏதாவது வாங்கிட்டு வரணும், நாங்க போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்ட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, அப்பா
32 வசனத்தில் சொல்லும்போது, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு சொன்னார். ஆமென். அவங்க போஜனம் வாங்கிட்டு வராங்க. ஆண்டவர் வந்து கேட்கிற, ஆண்டவரே நாங்க ஆகாரத்தை வாங்கிட்டு வந்துட்டோம், நீங்க சாப்பிடுங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா ஏற்கனவே எனக்கு ஒரு போஜனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன ஆண்டவர் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஆகாரத்தை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் சந்தித்து அவளுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அவளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை தான் நம்முடைய சீஷர்களுக்கு பின்னாடி சொல்றாரு, எப்பா நீங்க அறுப்புக்கு இன்னும் 4 மாசம் ஆகும்னு சொல்றீங்க. இல்லப்பா அறுப்புக்கு இன்னும் 4 மாசம் ஆகல. தேவாலயம் எப்ப திறக்கப்படுமோ தெரியாது, எப்ப நமக்கு ஆடு வருமோ தெரியாது. ஆனால் இன்னைக்கு என்ன நாட்கள் இது? சொல்லுங்க. அது எப்ப திறக்கும் நமக்கு தெரியாது. இந்த திறக்கிறது 4 மாசம் ஆகுமா என்னவோ தெரியாது. ஆனா வேதவசனம் சொல்கிறது, அறுப்புக்கு விளைந்து இருக்கிறது. இதோ வயல் நிலங்களில் இப்பொழுது அறுப்புகள் இருக்குது, விளைஞ்சிருக்குது. அல்லேலூயா. ஆமா, 4 மாசம் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும், எத்தனை நாள் ஆகட்டும், ஆனால் நீங்கள் நானும் கர்த்தரை ஆராதிப்பதில்லை, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில்லை. ஆமென். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவதற்கு, ஆமென், இயேசுவை நோக்கி ஓடுவதற்கு, விசுவாசத்தை துவங்கி இருக்கிறவரை அந்த முடிவை நோக்கி ஓடுவதற்கு ஆவியானவர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆமென். நம்முடைய போஜனம் எதுவா இருக்கணும்? நம்முடைய பசி எதுவா இருக்கணும்? இன்னொரு ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம்னா, அங்க ஆண்டவர் அவருடைய சரீர பசியை கூட பார்க்கல. சரீர பசியை பார்க்காம, ஆனால் ஆண்டவர் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்காம நான் போஜனமே பண்ணக்கூடாதுன்ற அந்த இடத்துல இருக்கும்போது, ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தபடினா அவருடைய சரீரம் கூட இருந்துச்சு. சாப்பிடாத ஆளும் சாப்பிட்ட மாதிரி தம்ப. அல்லேலூயா. நீங்க ஒரு ஆத்மாவுக்கு போய் சுவிசேஷம் சொல்லிட்டீங்கன்னா உங்க ஆத்மா எப்படி இருக்கும்? என் ஆத்மா தப்பி படைக்கிறது பெரிய கஷ்டம். இதுல வேற இன்னொரு ஆத்மாவா? அல்லேலூயா. நம்ம எந்த நிலையில இருக்கு நம்ம பார்க்க கூடாது. நம்ம அழைச்ச தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என்னுடைய நோக்கம் எல்லாம் ஆமென் நீங்க வர்ற நாளுக்குள்ள ஆமென் ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துகிற கிருபைகள் தான். அதுதான் என் ஆண்டவரே, நான் ஆண்டவருக்காக ஒன்றை செய்யும் பொழுது ஆண்டவர் எனக்காக ரெண்டு செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன பையன் கூட சொன்ன, பாஸ்டர் டெய்லி வந்துட்டு இருக்கிறீங்க, வண்டிக்கு பெட்ரோல் எப்படிதான் வருமானு தெரியல அப்படின்னாங்க. நான் கவலைதான் ஊத்திட்டு இருக்கேன், கர்த்தர் ஏசப்பா எங்கேயா இருந்து கொண்டு எனக்கு ஊத்திட்டே இருக்கேன். நான் எங்க வரேன்? அவருடைய வீட்டுக்கு வரேன். காலையில் 7 மணி எங்க வந்துடுறேன்? சர்ச்சுக்கு வந்துடுறேன். சர்ச்சுக்கு வந்துட்டு டெய்லி எவ்வளோ உட்கார்ந்து இருந்துச்சு நான் போயிட்டே இருக்கேன். டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுனால ஆமாம் எப்படினாலும் 4 நாளைக்கு உடனே 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி தான் ஆகணும். அப்போ வாரத்தில் 7 நாள் வரும்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 2 லிட்டர் பெட்ரோல் நினைச்சணும் ஊற்றி தான் ஆகணும். 150 ரூபா அதுக்கு ஊற்றி தான் ஆகணும். ஆனால் அது எப்பவுமே ரிசர்வ்ல உள்ளது, மெயினில் தான் இருக்குது. அல்லேலூயா. ஐயா கேட்டாங்க, பாஸ்டர் எதுக்கு இப்படி போட்டு டெய்லி வந்து பெட்ரோலுக்கு ரொம்ப, ஆனால் அவங்க வந்து ஏன் கேட்டாங்கன்னா பிள்ளைங்க இருக்காங்க, வீட்டு வாழ்க்கணும் எல்லாம் என்னை வந்து அவங்க வரக்கூடாதுன்னு நினச்சி அவங்க சொல்லலை. ஆனால் சூழ்நிலைமை வச்சு அவங்க பேசுகிறாங்க. சூழ்நிலைமையை வச்சு அவங்க எனக்கு ஒரு ஆலோசனையாக சொன்னாங்களே தவிர அவங்க சொன்னது நான் குற்றம் சொல்லலை. அல்லேலூயா. அப்போ கூட சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை, ஐயா உங்கள் முகத்தை பார்த்தா என் கஷ்டம்லாம் மாறி போயிடும் அப்படின்னு. அதில் நீங்கள் எப்படி வந்துட்டாங்க, பாஸ்டர் கஷ்டப்படக்கூடாது ரொம்ப அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைச்சிருக்கிறாங்க வந்துருக்கிறாங்க. உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன, நான் எவ்வளோதான் கஷ்டத்தில் இருந்தாலும் விசுவாசிகளை பார்த்தோன்னே எனக்கு என்ன வரும். அப்போ சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் வேதனை இருக்கத்தான் செய்யும். நான் பிள்ளை பிறந்து விட்டது என்ற உடனே இந்த கற்ப வேதனை எல்லாம் என்ன செய்யுது, மாறி போகுது, மறந்து போகுது. அல்லேலூயா. அதே போல உங்களெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா எனக்கு இருக்கிற கஷ்டம்லாம் போயிடும். அல்லேலூயா. உங்களை பார்க்கல அப்படின்போது தான் ஐயோ இன்னைக்கு இவங்க வரலையே, இவங்க ஆராதிக்கு வரலையே, இவங்க இன்னைக்கு ஜெபத்துக்கு வரலையே அப்படின்ற ஒரு நிலைமை. அதனால நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்ற, இயேசு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாம் ஓடிக்கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. நானே உங்க முகத்தை பார்க்கும்போது சந்தோஷப்படுறேன்னா நம்ம அப்பா சந்தோஷப்படுறோம் வர மாட்டாரா? அல்லேலூயா. என்ன சந்தோஷப்படுத்த வந்தாலும் சரி. அடுத்து சொல்லுங்க, அவரை சந்தோஷப்படுத்துவாங்க. அல்லேலூயா.
ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரை துதிக்க கர்த்தருடைய கிருபை நமக்கு கர்த்தர் கொடுத்து பலப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை இடத்துல சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ண தெரியுமா? ஆனா இங்க உட்கார்ந்து நீங்க தனியா உட்கார்ந்து ஜெபம் பாருங்க, நல்லா ஜெபிக்கணும். அது எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆமென். அடுப்புல என்ன இருக்குன்னு கவலை கிடையாது, யார் வருவான்னு கவலை கிடையாது, யார் வந்து கதவை தட்டுவான்ற கவலை கிடையாது. நம்ம பாட்டு விடுதலையோடு கூட இந்த இடத்துல காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஆராதிச்சுட்டு இருந்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் இயேசுவை தவிர வேற ஒருத்தர் நம்ம கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க. நம்ம பிரச்சனை எதுவாக அவருடைய சமூகத்தில் நம்ம குழந்தை பண்ணிட்டு ஜெபம் கர்த்தரால் எங்கெங்கே ஓடுவது பதிலாம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஆண்டு பாதத்தில் விழுந்து கிடந்து ஆண்டவரை எனக்கு ஒரு நன்மை செய்கிற வரைக்கும் உங்களை நான் போக விட மாட்டேன் என்று யாக்கோபு போராடி ஜெபித்தது போல நீங்கள் நான் போராடி ஜெபிப்போம். நான் சொல்றேன் எப்பா ஏற்கனவே நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு போய் நான் அற்புதம் செய்ய என்ன விடுவாரு. அப்ப சொன்னோம், நீங்க ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உங்களை போக விட மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் போக விட மாட்டேன். என் ஜெபத்திற்கு பதில் வர வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன். என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் உங்களுடைய சமூகத்திற்கு விட மாட்டேன். எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் உங்க சமூகம் உங்களை நோக்கி ஆண்டவர் விசுவாசத்தை துவக்குகிற முடிக்கிறவரை நோக்கி ஓடி வருவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை பெற்று நாம் ஓடி வரும் பொழுது ஆவியானவருடைய வாழ்க்கைகளை நம்மை நடத்தி செல்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு விஷயம் எல்லாரும் எழுந்து நிற்போம். Glory to God. Thank you, Jesus. Hallelujah. என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வந்திடுவே, என்னை இழுத்துக் கொள்ளும் ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் இயேசுவை நோக்கி ஓட கிருபை தாரும். துவக்குகிறவருமாயிருக்கிறவர் நீரை முடிக்கிறவராயிருக்கிறீராக. அது வெளிப்படுவதற்கு எங்கள் கிருபை தந்து எங்கள் பலப்பட முடியாது. தாராள பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய போக்கையும் வரத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் பிற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, விசாரிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியர்கள் ஆரம்பிக்கப்பட்ட வருஷங்களில் எத்தனையோ சூழ்நிலை தடுமாற்றங்கள் வந்தாலும் ஆனால் மறுபடியும் எடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். ஜெபிக்கிறவர்களை எழுப்பி நிறுத்திருக்கிறார்கள், கொடுக்கிறவர்களை எழுப்பியிருக்கிறார்கள், விசாரிக்கிறவர்களை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.